இது மகா ரகசியம். ஸோ இந்த 2யும் சேர்க்குறாங்க பாருங்க விபூதியில, திருநீர்ல. அதோட வாசம் கொஞ்சம் தேவைப்படுது. அதனால தான் சந்தனம், ஜவ்வாதெல்லாம். இதெல்லாம் வந்து நம்மளுடைய அந்த சக்தியை மேம்படுத்துவதற்கும், ஆன்மீகத்தை பெருக்குவதற்கும், உள் சக்தியை, உள்ள சக்தியை, உள்ளல் சக்தியை, அல்லல் படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தீயத்தை விரட்டி, அந்த தீயை விரட்டி நம்மளுடைய சக்தியை வந்து குளிர்ச்சியாக, மகாபந்தமாக, பந்தனமாக வைக்கக்கூடிய இடம் தான் நெற்றி. அதனால தான் நெற்றியில வச்சிருக்காங்க. நெற்றியில தான் தலையெழுத்துன்னு ஒருத்தன் இருக்கும். சூடு இருக்கும். "அப்பா தலை சூடாயிடுச்சுப்பா, தலையில பிரச்சனை இருக்குப்பா." நோவு அப்படிங்கிற வரதே காரணம் நம்மளுடைய இந்த மாதிரியான சில சில விஷயங்கள் தான். அந்த நோவை, அந்த நோயை போக்கக்கூடிய மகாநீர் தான் திருநீரு. சுத்தமான நாட்டு பசு திருநீர் வேணும்னாக்கா, நம்ம கீழ உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அது கிடைக்கும். ஸோ கடையில இருக்கு. ஸோ நீங்க எங்க வேணாலும் வாங்கிக்கலாம். நம்ம மந்த்ராலயத்தில இருக்குங்கிறதையும் நம்ம தெரியப்படுத்திக்கிறேன். மத்தபடி நீங்க எங்க வேணாலும் இத வாங்கி நம்ம செஞ்சு நம்ம பழக்கத்துல வச்சுக்கணும். நம்மளுடைய பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் குடுங்க. இந்த திருநீர் யூஸ் பண்றதுனால வெறும் அழகுக்கு இல்லப்பா, ஏதோ பேருக்கு இல்ல. இது இவ்வளோ நல்ல விஷயத்தையும் செய்யும். நீ நல்லா படிப்ப, நல்லா சக்தி இருக்கும். எல்லாத்துக்கும் முன்னாடியும் நல்ல நல்ல மார்க் வாங்குவ. அப்படின்னு நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் குடுக்கணும். அதே மாரி நம்ம கூட இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும். ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும். நம்மளும் யூஸ் பண்ணணும். ஆக ஆன்மீகம் என்பது வெறும் சாமி கும்பிடுறது மட்டும் இல்ல. உள்ள ஒழுக்கம், இருக்கக்கூடிய சக்தி. நம்ம வந்து அமைதி பேராற்றலை கொடுக்கக்கூடியது. பிறர் உயிருக்கு துன்பம் இல்லாமை, பிறரை கெடுக்காமல், பிறருக்கான சில விஷயங்கள், பிறருக்கு நன்மை கொடுக்கக்கூடிய விஷயம், சாந்தம் சொரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதுதான் டோப்போமைன்ல இருக்கு. இத தான் மொபைல்ல பார்த்து, பார்த்து, பார்த்து அத காலி பண்ணிட்டு இன்னைக்கு கோவம், சுர்ருன்னு கோவம், சொல் பேச்சு கேட்கலாமே இந்த மாரி பசங்கள்கிட்டயும் வருது. பெரியவங்கள்ட்டயும் இருக்கு. ஏன் என்கிட்டயும் இருக்கு, உங்கள்ட்டயும் இருக்கு. காரணம் நம்ம யூஸ் பண்ற மொபைல் தான் ஃப்ரீக்வன்சி. ஸோ, இந்த திருநீரை யூஸ் பண்றதுனால, இங்க யூஸ் பண்றதுனால டோப்பமைன் பாயிண்ட் இங்க இருக்கு. மூளை கூலாக இருக்கும். 2வது ஹாப்பி மோட் எப்பொழுதுமே இருக்கும். சிந்திக்கும் திறன் இருக்கும். இது செஞ்சா தப்பு, இது அடிச்சா அவனுக்கு வலிக்கும், இது துன்பம் ஏற்படுத்தும், இது இன்னொருத்தவங்களை கொல்லும், உயிரை கொல்லும், இந்த சொல்லும் வெல்லும். நமக்கு வந்து கண்டிப்பாக இது நல்லது கெட்டது புரிய வைக்கிறதுக்கு தான். விபூதிக்கு இவ்வளோ பெரிய விளக்கமா சார்ன்னு நெறைய பேர் கேட்கலாம். இந்த விளக்கமா நான் சொல்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கடவுள் குடுத்துருக்காரு. அந்த கடவுளுக்கு நன்றி. விபூதிய சாதாரணமா யூஸ் பண்ணிக்கோங்க. பியூர் விபூதியும் எடுத்துக்கலாம். இந்த வஸ்துக்களோடு, இந்த மூலிகைகளோடு சேரும்பொழுது மகாசக்தியாக மாறும். ஸோ வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய மிகப்பெரிய திருநீர் தான் இந்த திருநீர். நல்ல விஷயத்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.